மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. ஏன்னா வலதுசாரி பெரும்பான்மை தீவிரவாதம், மதவெறி, இந்து மதவெறி, இந்தியாவே கபலீகரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மதவெறி தமிழ்நாட்டுக்குள்ள கால் பதிக்க துடித்துக் கொண்டிருக்கிறது. அதை கவுண்டர் பண்ணணும்னா வெறுமனே தொலைக்காட்சி வாதங்களையும் சமூக வலைதளங்களையும் பேசி மட்டும் பத்தாது. அப்கோர்ஸ் அது வேணும். சோஷியல் மீடியா மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம். இன்றைய இளைஞர்கள் அதில் தான் முதல்ல எல்லாத்தையுமே கத்துக்கிறாங்க, பார்க்குறாங்க. ஆனால் அதை தாண்டியும் நம்ம நேரடியாக பீப்புளோட கான்டாக்ட்ல இருக்கணும்னா தெருமுனை கூட்டங்கள், திண்ணை கூட்டங்களையும் கவனம் செலுத்தணும். பாசறைகள் கருத்துக்களை அங்கே கொண்டு போகணும்னு முதலமைச்சர் சொல்லுகிறார். இது ஒரு நல்ல கருத்து, காலத்தே சொல்லப்பட்ட கருத்து. ஆனா அது உங்க கேள்வி, அது சாத்தியப்படுமா, கட்சிக்காரன் அதை செய்வானா அப்படின்றீங்க. செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு நல்லது, இல்ல புத்தி வரலன்னா அதற்கான விலையை அவர்கள் கொடுப்பார்கள். ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த கவர்மெண்ட் போச்சுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுக கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட் எப்ப போனாலும் சொல்றேன், இந்த கவர்மெண்ட் வீட்டுக்கு அனுப்பப்பட்டால் அடுத்து தமிழ்நாட்டில் அமையக்கூடிய அரசு RSS பிஜேபியோட நேரடி அரசாக இருக்கும், அல்லது பிஜேபி மறைமுகமாக பெரிய அளவில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அந்த RSSோட இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள கவர்மெண்டா இருக்கும். அது தமிழ்நாட்டை சவக்குழிக்கு தள்ளும் என்பது மட்டும் சத்தியம். இந்த புரிதல் திமுகவுக்கும் இருக்கணும், மற்ற மதசார்பற்ற சக்திகளுக்கும் இருக்கணும். அதனாலதான் முதலமைச்சரோட உரையை ஒரு வேக்கப் கால நான் பார்க்கிறேன். இது எல்லாருக்கும் புரியணும், கட்சிக்காரனுக்கும் புரியணும், திருவாளர் பொதுஜனக்கும் புரியணும், அமைச்சர்களுக்கும் புரியணும். இல்லைன்னா நஷ்டம் எல்லாருக்கும் தான்.